தமிழகத்தின் புதிய முதல்வராக சசிகலா அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் சசிகலா அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து தமிழக முதல்வராக உள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் சசிகலா அவர்கள்தான் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் என்ற பேச்சும் அடிபட ஆரம்பித்தது. பிப்ரவரி 9 சசிகலா அவர்கள் முதல்வர் பதவி ஏற்பார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்து வந்தன. சசிகலா முதல்வராவதை குறித்து பல்வேறு கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சசிகலா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சசிகலாவுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். சசிகலா முதல்வராவது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசில் நிச்சயமற்ற தன்மை உருவாக வாய்ப்புள்ளது என்றும் சட்டசபை கட்சி தலைவராக ஒருவரை தேர்வு செய்ய கட்சி எம்எல்ஏக்களுக்கு உரிமை உள்ளது என்றும் முத்தரசன் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள வி.கே. சசிகலா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இம்மாற்றம் குறித்து மக்கள் மத்தியில் உள்ள கருத்துக்களையும் கணக்கில் கொண்டு அவர் செயல்படுவார் என நம்புகிறேன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். சசிகலாவால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் வி.கே.எஸ். இளங்கோவன் காட்டமாக கூறியுள்ளார். இது அதிமுக கட்சியின் உள்கட்சி விவகாரம். எனவே இது குறித்து என்னால் கருத்து சொல்ல முடியாது. தமிழக முதல்வராக பதவியேற்க உள்ள சசிகலாவுக்கு வாழ்த்துக்கள் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சசிகலாவை சட்டசபை கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தது அந்த கட்சியின் உட்கட்சி விவகாரம். இது பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை என வைகோ கூறியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் முதல்வரான பொழுது தான் கருத்து எதுவும் கூறவில்லை என்றும் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.